2009ஆம் ஆண்டு மே மாதம் ஈழத்தமிழர் வரலாற்றில் துயர் தோய்ந்த ஒரு மாதம். ஈழத்தமிழர் தேசத்தின் மீதான சிங்களத்தின் கொடூரமான இன அழிப்பு உச்சத்தை எட்டிய நாட்கள் அவை. அனைத்துலக சட்டங்களுக்கு முரணான முறையில் பெரும் தமிழின அழிப்பு சிங்களத்தால் மேற்கொள்ளப்பட்டு தமிழரின் நடைமுறை அரசும் தமிழர் பிரதேசங்களும் சிங்கள படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இறுதி நாட்கள் அவை. இதனால் 2009 மே மாதம் ஈழத்தமிழர் மனங்களில் எல்லாம் உலகத் தமிழர் மனங்களில் எல்லாம் வரலாற்று நினைவாக பதிந்திருக்கிறது. இந்நினைவுகள் நம்மவர் மனங்களில் எல்லாம் பெரும் தணலாக கடன்று கொண்டு இருக்கின்றது. இந்த வரலாற்று நினைவு ஈழத்தமிழருக்கு தாயகத்திலும் தமிழர் வாழும் நாடுகள் இடங்கள் எங்கும் பேணப்பட வேண்டும். தலைமுறை தலைமுறையாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும். தேசிய துக்க நாள் என்பது நாம் துயரத்தால் வாய் நிற்கும் நாள் அல்ல. நமது தேசம் சுமந்த துயர்களை நினைவில் கொண்டு நாம் எழுச்சி கொள்ளும் நாள். நமது மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் நாம் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கும் தமிழீழ தனியரசே ஒரே வழி என உறுதி பூண்டு செயற்படுவதற்கு வழிசமைக்கும் நாள். மே 18 நமக்கு செல்லும் செய்தி தெளிவானது. சிங்களத்தின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து அரசியல் ஜனநாயக வழிகளில் போராடி ஈழத்தமிழர் தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் அச்செய்தி. இராணுவ ரீதியில் நடைபெற்ற போர்தான் முடிவுக்கு வந்துள்ளதே தவிர தமிழீழ விடுதலைக்கான போராட்டம் புதிய வடிவங்களில் பரிமாணங்களில் வீச்சாக தொடர்கின்றது என்பதனை சிங்கள தேசத்திற்கும் அனைத்துலக சமூகத்திற்கும் நாம் உரத்த குரல்களில் எடுத்துச் சொல்வதற்கு மே 18 தேதியினையொட்டி ஈழத்தமிழர் தேசத்தால் நடாத்தப்படும் அரசியல் எழுச்சி நினைவுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்நினைவுகள் தமிழர் அமைப்புகளால் இணைந்த வகையில் முன்னெடுக்கப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பை நாம் ஒருங்கிணைந்து நினைவு கொள்கின்றோம் என்பது நமது மக்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய ஒரு செய்தி. இதனால் இத்தகைய ஒருங்கிணைந்த நினைவுக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்றும் தயாராக நிற்கின்றது. கனடாவை பொறுத்தவரை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், கனேடிய தமிழ் காங்கிரஸ், மக்களவை, மற்ற அமைப்புகள் யாவும் ஒருங்கிணைந்தவாறு இந்நினைவுகளை ஏற்பாடு செய்தலே மிகவும் பொருத்தமானது. நமக்கிடையே அணுகுமுறை சார்ந்த சில வேறுபாடுகள் இருந்தாலும் நமது கொள்கைகளுக்கு இடையே வேறுபாடுகள் இல்லை. இதனால் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைந்து செல்வதில் கொள்கை சார்ந்த முரண்பாடுகள் ஏதும் இருப்பதாக நான் கருதவில்லை. நடைமுறை சார்ந்த சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இவற்றை நாம் பேசி தீர்த்துக் கொள்ள முடியும். இவ்விடயத்தில் ஒருங்கிணைந்த ரீதியில் மே 18 நிகழ்வுகளை மேற்கொள்வது என்னும் அரசியல் முடிவினை இம்மூன்று அமைப்புகளும் எடுத்து அதனை மக்களுக்கு ஒரு கூட்டறிக்கை மூலம் வெளிப்படுத்துவது முதற்படி. நிகழ்வுகளை நடாத்துவது தொடர்பான நடைமுறை சார்ந்த விடயங்களை மூன்று அமைப்புகளது பிரதிநிதிகளையும் கொண்ட ஒரு ஏற்பாடு குழுவினூடாக மேற்கொள்வது அடுத்தபடி. இதற்காக கனடா குடிசார் சமூகம், வர்த்தகர்கள், ஊடகங்கள், சமய தலைவர்கள், சமூக தலைவர்கள் தங்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு நாம் நமது நோக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை முன்னெடுத்துவதே என்ற உணர்வுடன் ஒன்றிணைந்து செயற்படுவோம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி. அந்த கருத்தை